தாவேக்காவில் புசியை ஓரங்கட்டுறதா பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த கரூர் விஷயத்தில் புசி ஆனந்த காவல்துறையில் சரணடைய சொன்னாங்க. ஆமாம், அப்படின்ற பேச்சு நம்ம இப்போ வருது. புசி ஆனந்த் குறித்து நான் முதல்ல நான் வந்து ஜான் அவர்கிட்ட நான் வந்து கைபேசியிலையும் நான் பதிவு பண்ணேன். அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு பொட்டலம் கட்டி அனுப்பினா தான் சார் வந்து கட்சி உருப்படும். ஏன்னா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரசிகர் மன்றமாக நடத்துகிறாரு, ரசிகர்களை வந்து செருப்பால் அடிக்கிறாருன்ற தகவல்லாம் வருது. நமக்கு பல பேர் புலம்புறாங்க. ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறாரு, வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு வந்து பேசும்போது கேட்டால் அப்போ சொன்னார், இல்லை சார் இந்த இக்கு விஷயத்திலே வந்து அவர் வந்து தப்பு பண்ணார், அது சம்மந்தமாக தலைவரே கூப்பிட்டு சத்தம் போட்டார், கடுமையாக வந்து பேசினார் தலைவரை. கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு கருத்து முரண் உருவாயிருக்கு. யாருக்கெல்லாம் கருத்து முரண் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்துக்கு கருத்து முரண் உருவாயிருக்கு, ராஜ்மோகனுக்கு கருத்து முரண் உருவாயிருக்கு. என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த தெரிச்சு ஓடும்போது, இது யாருக்கும் தெரியாது, கவனமாக கேளுங்க, அந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்தும்போது பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு மூளைக்கு வந்து ஒருத்தர் ஒரு வாகனத்தை தெரிச்சு ஓடும்போது விஜயோட வாகனத்தில் வந்து புசி ஆனந்த் வந்து பயணப்பட்ட மாதிரியும் அந்த இடத்துல வந்து கேட்டால் இப்போ நம்ம இங்கேருந்து வெளியேறது சரியாக இருக்காது, இங்கேருந்து என்ன நிலவரன்றதை வந்து பார்க்கட்டும், அதனால் நீங்கள் வண்டியை விட்டு இறங்குன்னு சொன்ன மாதிரி தகவல். யார் இருக்குன்னா விஜயே வந்து ஆனால் நீங்கள் வண்டியை விட்டு இறங்கி நீங்கள் வந்து இங்கே இருக்காங்க. அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் வந்து பயணப்பட்ட மாதிரி, ஜெகதீஷும் பயணப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க. அந்த வாகனத்தில் விஜயோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன அந்த கரூர் எல்லையில் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த சேத்துல தடுக்கி விழும்போது ஒரு வனப்பகுதியில் போயிட்டுருக்கோம், ஐயோ சேரும் சகதியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தடுக்கி விழக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு வந்து விழும்போது நான் சரி கேட்டேன்னா வந்து சேத்துல விழுந்துக்கூடாது சொல்லி டக்குன்னு வந்து ஒரு முள்ளு கம்பு பிடிச்சிடும் பார்த்தீங்களா, அப்படி தான் இவங்க பிடிச்சிட்டாங்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல. சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக்கா வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க, சிபிஐக்கு விசாரணை மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வெற்றி கழிப்பில் இருக்காங்க. இதையே ஒரு வெற்றியை அவங்க கொண்டாடுற சூழலில் பலதரப்பட்ட கருத்துக்கள் நமக்கு வந்து செய்திகள் வருது சார். புசி ஆனந்தை ஒட்டி நீங்கள் நல்லா உற்று பார்க்குறீங்க தாவேக்கோட அரசியலை. நம்ம பல காணொலிகள் பேசியிருக்கோம். தாவேக்கோட கேஸ்லேருந்து வெளியே வந்து இன்றைக்கி சிபிஐ வந்தவொடனே இன்றைக்கி வெளியே வந்திருக்காரு. அதுலேருந்து ஒரு பலதரப்பட்ட தகவல் கிடைக்குது, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அது மறுக்க முடியும், நபர்களை சொல்ல முடியாது. ஆனால் முக்கிய நபர்கள் வந்து என்னோட நட்பு ரீதியாக தொடர்பில் இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க தலைவரை வந்து நான் வந்து ஒருமையில் பேசுகிறேன், இல்லை அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டக்கூடிய தம்பிகளும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உரிமையோட கோச்சிக்கிற தம்பிகளும் இருக்கிறாங்க. இனிமேல் உங்ககிட்ட ஒட்டும் இல்லை உரமும் இல்லைன்னு சொல்லி துண்டிச்சுக்கிட்ட நபர்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னே, பச்சையாக வந்து என் நம்பர் தெரிஞ்சதுனால என் நம்பரை மாற்றிக்கிட்டு 2 நிமிஷம் ஆகாது. பட் இருந்தாலும் வந்து கேட்டால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பச்சையாக வந்து திட்டக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. வந்து போல்டாக தைரியமாக வந்து டைப் பண்ணி அனுப்புகிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா, நான் வந்து இது எல்லாத்தையும் நான் ஒரே நேர்கோட்டில் தான் நான் பார்க்குறேன் சார். விஜய் குறித்த அந்த எதிர்காலம் குறித்து எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்கள் இன்றைக்கி வந்து தலைவர் வாழ்கன்னுவீங்க, நாளைக்கு தலைவர் ஒழிகன்னுவீங்க, எனக்கு அது நீங்கள் பொருட்டு இல்லை. ஆனால் பட் விஜயோட வந்து அரசியல் எதிர்காலம் மற்றும் குடும்பத்தோட அந்த வெல்ஃபேர் இருக்குல்ல, அதை கடந்து, அதாவது விஜயோட அரசியல் எதிர்காலத்தை கடந்து ஃபேமிலி வெல்ஃபேர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வையை நான் சேர்த்தே நான் வந்து பார்க்கறதுனால பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து விஜய் சங்கீதாவோட இணைஞ்சா நான் பேசுறது என்கிட்ட சில காலம் பழகின ஜானுக்கு வந்து என்னை பற்றி நல்லா தெரியும், என் கேரக்டர் என்னன்றது தெரியும், என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் கூட நான் எந்த அரசியல் கட்சியோட நான் எந்த அசைன்மெண்ட்டும் நான் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒப்பந்தத்துலேயும் நான் கையெழுத்து போட்டு வேலை செய்யவே இல்லை. எந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டும் எந்த அரசியல் கட்சிக்கும் வேலை செய்யவே இல்லை. சில நேரங்களில் கன்வீனியன்ஸ் கொடுக்குறாங்க, சில நேரத்தில் கன்வீனியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்கௌண்ட்டில் நோட் புக்கில் எழுதிக்கிறாங்க. நான் அதை பற்றி இல்லை, நான் தொடர்ச்சியாக நான் பயணிக்கிறேன். எந்த திமுக கிட்டேயோ இல்லை அதிமுக கிட்டேயோ இல்லை வேறு எந்த கட்சிக்கிட்டேயோ இந்த டிவிக்கேலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்காக பேசி என்னால் பண்ணியிருக்க முடியும். ஏன் ஒரு கட்சியில் ஒரு பதவியே என்னால் வாங்கி சொல்லிடுறேன்னா எனக்கு அதில் உடன்பாடே இல்லை சார். நான் எங்கேயும் எனக்கு வந்து ஒரு அடிமை சேவகம் என்னால் செய்ய முடியாது. நான் அப்படியே வளர்ந்துட்டேன், அப்படியே வாழ்ந்துட்டேன். 54 வயசாகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் வந்து கேட்டால் இப்போவும் வந்து குத்துயிரும் கொலையுமா தான் நம்ம இருக்கிறோம், உருவமாக இருந்தாலும் கூட. ஏன்னா நம்மளுடைய எதிர்காலமே நான் வந்து எதிர்காலம் வந்து நம்ம லைஃப் சொல்கிறேன். ஸோ நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை.
அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் போய் இன்னொருத்தருக்கு போய் நம்ம வந்து ஒரு பக்கபலமாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணுன்றது, அதுவும் அவங்கக்கிட்ட போய் அடிமை சேவகம் செய்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணுன்ற நிலை எனக்கு இல்லை. எனக்கு அது அவசியமே இல்லை. எனக்கு அந்த அப்படிப்பட்ட பணமும் எனக்கு தேவையில்லை. அதனால் என்னன்னா, அதனால் நான் கோடீஸ்வரனா அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தேவை வந்து அவசியம் இல்லை. நான் இப்போ வந்து இந்த கருத்தை நான் பரிமாறும் போது யாரோ ஒரு 4 பேர் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து இவர் உண்மையை பேசுவார், நேர்மையாக பேசுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு டானிக். இவர் வந்து தாவேக்காக்கு எதிரானவர் சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா இவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு நினச்சாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் கேட்டால் எந்த விமர்சனம் வந்தாலும் எனக்கு அதை பற்றி நான் கடந்து போயிடுவேன். ஆனால் தாவேக்க தரப்பில் கேட்டால் எனக்கு ஒரு பார்வைன்னு கேட்டால் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேசிய கட்சிகள் வந்து கால் ஊனக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். தேசிய கட்சிகள் மாநிலத்தில் வந்து கால் ஊன்னா கண்டிப்பாக அந்த மாநிலத்தோட வளர்ச்சி தடைப்படும்ன்ற அதுக்கு காரணம் கேட்டால் நான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறேன். மற்ற ஸ்டேட்டுகள் வந்து எப்படிலாம் இருக்குது, 50 ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டு காலம் வந்து பிஜேபி ஆட்சியில் இந்த நாடு வந்து மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்குது தமிழ்நாடோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக அப்படி பார்க்கும்போது கேட்டால் 2 திராவிட கட்சிகளால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்டேட் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இருக்குன்றது என் பார்வை. அப்போ இங்கே தேசிய கட்சிகள் வந்து கால் ஊனக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். வெளிப்படையான அரசியல் பார்வை அதுதான். அதுக்காக பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு எதிரியா அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்கள் வைப்பேன், நல்லது செய்தால் வாழ்த்து. இப்போ சில பேர் கேட்பாங்க, நீங்கள் தமிழ் செய்ய மட்டும் அக்கான்னு சொல்கிறீங்க, அண்ணாமலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருமையில் பேசுகிறீங்கன்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது சார். இங்கே ஒருமையில் பேசுறதுன்னு கேட்டால் சில நேரங்கள் உரிமையில் பேசுறது. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு நான் சொல்லுவேன். பார்ட்டி ராங் பார்ட்டியில் அவர் இருக்கிறாரு. இப்போ தனி கட்சி தொடங்கட்டும் அண்ணாமலை நம்ம ஆதரிக்க முடியும். ஆனால் தேசிய கட்சியில் வந்து ஒரு மாநில தலைவர்னா கண்டிப்பாக எதிர்ப்பேன். ஆணித்தரமாக அழுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா என் எதிர்ப்பை பதிவு செய்வேன். ஸோ அந்த வகையில் தான் கேட்டால் அந்த ஒருமையில் பேசுகிற இதெல்லாம் கேட்டால் உரிமையில் பேசுகிறது அதெல்லாம். அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு அமைப்பு உருவம். அவர் வந்து யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருன்றதுக்கு கேள்விலாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி விஜய் எதிர்க்கிறோன்னு கேட்டிங்கன்னா விஜயோட அரசியல் பயணத்தில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு திசை மாறுறாருன்னு இன்னும் கடுமையான எதிர்ப்பு நம்ம வைக்கிறோம். அந்த தெளிவான புரிதல் வேணும். ஆனால் அதே சமயத்தில் இங்கே திராவிட கட்சிகள் பயணிக்கிற மாதிரி கேட்டால் அவருடைய கொள்கைகளை வகுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் மட்டுமே இங்கே ஆளணும், தேசிய கட்சி இங்கே வந்து கால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா அண்ணாமலை ஆதரிப்போம். கண்டிப்பாக இப்படி ஒரு அரசியல் தெளிவான அரசியல் எனக்கு பார்வை இருக்குது. இப்போ இன்னும் கூட நான் வந்து இப்போ வந்து எடப்பாடி எதனால் எதிர்க்கிறோம், எடப்பாடி இதே வந்து பிஜேபியோட கூட்டணியில் இல்லாமல் இருந்தார் வச்சுங்களேன், பிஜேபி கூட்டணி இல்லாமல் இருந்தாருன்னா அப்போ கண்டிப்பாக ஆதரிப்போம் நிச்சயமாக. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இப்போ அப்படி பார்த்தா காங்கிரஸ் வந்து தேசிய கட்சியில் அது கூட்டணி இருக்கிறாங்க. காங்கிரஸை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் வச்சிருக்கணுன்ற அந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதிக்கு இருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து எடப்பாடிக்கு வந்து அந்த நிலைமை கிடையாதுல்ல. எடப்பாடி இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சு, எடப்பாடி வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாருனால புரிஞ்சுக்கலாம்னு கேட்டால் எப்படி பார்த்தாலும் 10 எம்எல்ஏ வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியை வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக தான் பயன்படுத்துவாங்க. 10 எம்எல்ஏ நீங்கள் ஆட்சியே உங்ககிட்ட இருக்கட்டும், 10 எம்எல்ஏ இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்தாலும் கூட அது நிச்சயமாக வந்து ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய சென்ட்ரல் இருக்கிற பவர் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படி ஒரு தெளிவான பார்வை இருக்குன்னு கேட்டால் இன்றைக்கி உள்ள சூழல் வந்து கேட்டால் வேறு மாதிரி போயிருக்கு. விஜய் வந்து இன்னும் முற்றிலுமாக வந்து விஜய் வந்து ஒரு சந்தேகம் இருந்தது பி டீமான்றது பிஜேபிக்கு. இப்போ பி டீம் தான்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்ப்பை நம்ம வந்து பதிவு செய்யலாம். இதை தாண்டி வந்து கேட்டால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறுச்சுன்னா நம்ம நிலைப்பாடும் மாறும். அங்கே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் நட்பு வச்சுருக்கிறீங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா அரசியல் எதிரின்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தானே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா பெரியாரை பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் அந்த பெரியாரை பயன்படுத்துறதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்டிவாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்படி தான் ஏதோ வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. விஜயோட அரசியலை ஏன் நம்ம எதிர்க்கிறோன்றதுக்கு வந்து இதுதான் சில காரணங்கள். எதிர்காலத்தில் வந்து அரசியல் நிலைப்பாடு மாறும்போது நம்ம ஆதரிப்போம். இப்போ நடக்கிறது என்ன கேட்டால் இந்த கரூர் சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அங்கலமும் நம்ம வந்து பிரித்து வந்து ஒரு விஷயத்தை நம்ம விவாதிக்கிறோம். அது வந்து விவாதம் செய்தாகணும். கண்டிப்பாக யார் மேலே தவறு இருக்குன்றதை பேசி தான் ஆகணும். விஜய் மீது தவறா இல்லை விஜய் கூட இருக்கிறவங்க மேலே தவறா, யார் மீது தவறு பேசி தான் ஆகணும். அந்த மக்களுக்கான தானே பேசுகிறோம். நம்ம அரசியலுக்காக பேசவே இல்லையே. முழுக்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன நிவாரணம், எதனால் இது ஆச்சு, எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும், அப்படி தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் மகாமகம் விஷயத்தை நான் தான் முதல்ல எடுத்துனேன். மறந்துட்டிங்களா? மகாமகமே சாலிகிராமத்தில் நடந்தது மறந்துட்டிங்களா? எத்தனை மரணங்கள் நம்ம எடுத்து பேச முடியும்? இதே நம்ம விபத்தையும் நம்ம எடுத்து பேசுகிறோம். விபத்து வந்து கேட்டால் 117 பேர் இறந்த தியேட்டர் லட்சுமி தியேட்டர் தூத்துக்குடியில் வந்து 1977 நடந்த விஷயம், அதையும் பேசணும். அதுக்கு பிறகு வந்து 2004 வந்து கும்பகோணம் அந்த பள்ளி விபத்து, அதை பற்றியும் நம்ம பேசணும்.
இப்படி எல்லா விஷயத்தையும் இப்போ 2008 நடந்த அந்த தாமிரபரணி அந்த நிகழ்வு நம்ம பேசுகிறோம். இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தாவேக்காவில் புசியை ஓரங்கட்டுறதா பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த கரூர் விஷயத்தில் புசி ஆனந்த காவல்துறையில் சரணடைய சொன்னாங்க. ஆமாம், அதாவது இப்போ வருது. புசி ஆனந்த் குறித்து நான் முதல்ல நான் வந்து ஜான் அவர்கிட்ட நான் வந்து கைபேசியிலையும் நான் பதிவு பண்ணேன், வாட்ஸ்அப்பில் செய்தியாக கூட போட்டேன். இன்னும் கூட அது அப்படியே செய்தி இருக்குது. அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு பொட்டலம் கட்டி அனுப்பினாதான் சார் வந்து கட்சி உருப்படும். ஏன்னா கட்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் ரசிகர் மன்றமாக நடத்துகிறாரு, ரசிகர்களை வந்து செருப்பால் அடிக்கிறாருன்ற தகவல்லாம் வருது நமக்கு. பல பேர் புலம்புறாங்க. ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒருமையில் பேசுகிறாரு, வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு வந்து பேசும்போது கேட்டால் அப்போ சொன்னார், இல்லை சார் இந்த இக்கு விஷயத்திலே வந்து அவர் வந்து தப்பு பண்ணார், அது சம்மந்தமாக தலைவரே கூப்பிட்டு சத்தம் போட்டார், கடுமையாக வந்து பேசினார் தலைவரை. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் வந்து நீக்க முடியாது. ஏன்னா ரசிகர் இப்போ மெல்ல வந்து தொண்டர்களாக மாற்றும் போது அவர் அங்கே அந்த இடத்துல வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் வந்து இருக்க அந்த கண்ட்ரோலே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேடையில் பேசுறதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்கு சார். இருக்க வந்து அவரே ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறாரு. இது கட்சிக்கு நல்லதில்லை. அவரை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு நல்ல ஒரு நபரை வந்து கேட்டார். அது மாற்று கட்சியிலேருந்து வரவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த சொந்த கட்சியிலே இந்த மாவட்டத்தில் இருக்கிற யாராவது நல்லா வந்து அறிவார்ந்த பிள்ளைகளை கூட நீங்கள் நிர்வாகியாக போடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ உடனடியாக அதை எதுவும் செய்ய முடியாது சார் அவரை பொறுத்து. இப்போ உடனே அனுப்ப. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயம் மெல்ல இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு கருத்து முரண் உருவாயிருக்கு. யாருக்கெல்லாம் கருத்து முரண் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்துக்கு கருத்து முரண் உருவாயிருக்கு, ராஜ்மோகனுக்கு கருத்து முரண் உருவாயிருக்கு. என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த இடத்த தெரிச்சு ஓடும்போது இது யாருக்கும் தெரியாது, கவனமாக கேளுங்க. அந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்தபோது பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு மூளைக்கு வந்து ஒருத்தர் ஒரு வாகனத்தை தெரிச்சு வரும்போது விஜயோட வாகனத்தில் வந்து புசி ஆனந்த் வந்து பயணப்பட்ட மாதிரியும், இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்குன்னா உடனடியாக இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்கெல்லாம் கைது செய்யப்படுவாங்கன்னு வந்து ஒரு தகவல் வரும்போது கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து கேட்டால் இப்போ நம்ம இங்கேருந்து வெளியேறது சரியாக இருக்காது, இங்கேருந்து என்ன நிலவரன்றதை வந்து பார்க்கட்டும், அதனால் நீங்கள் வண்டியை விட்டு இறங்குன்னு சொன்ன மாதிரி தகவல் யார் இருக்குன்னா விஜயே வந்து, ஆனால் நீங்கள் வண்டியை விட்டு இறங்கி நீங்கள் வந்து இங்கே இருங்க. அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் வந்து பயணப்பட்ட மாதிரி, ஜெகதீஷும் பயணப்பட்ட மாதிரி சொல்கிறாங்க அந்த வாகனத்தில். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரவன் இருக்குல்ல, கேரவனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே அந்த சில எக்யூப்மெண்ட்டு, அந்த ஷூட்டிங் அந்த எடுத்த அந்த ட்ரோன் கேமராவை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், அந்த கம்ப்யூட்டர்கள், அது இது எல்லாமே இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து பயணப்பட்டதாக சொல்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனால் விஜய்க்கு என்ன கருத்து முறைன்னு கேட்டால், புசி ஆனந்துக்கு விஜயோட அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டார். என்ன எல்லையில் வந்து ஊர் எல்லையிலன்னு சொல்கிறாங்க, அந்த கரூர் எல்லையில் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏர்போர்ட்டில் போகும்போது விஜய் மட்டும்தான் போகிறாரு. வாகன பயணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாவும் வந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து பார்த்ததுக்குன்னா விஜய் மட்டும்தான் போகிறாரு. அப்போது என்ன குறைஞ்சபட்சம் அந்த வாகனத்தில் வந்திருக்கலாமே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனோடு நான் வந்திருப்பேன், என்னை வந்து பாதியில் என்னை வந்து வழி இறக்கி விட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தலைமறைவான விஷயம்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நான் நிர்மலுக்கு ஃபோன் போட்டு அதை போட்டு இவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு தகவல் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் கைது செய்யப்படுவாரான்னு ஒரு கேள்வி இருந்ததில்ல சார், இதுதான் முக்கியமானது. அந்த கேள்வி வந்தபோது கேட்டினா வந்து புசி ஆனந்த் வந்து சரண்டர் ஆகிட்டாருன்னா விஜய் வந்து கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் பொறுப்பான நபர் வந்து கைது செய்யணும். மாவட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்படும் போது இவரை வந்து சரண்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் தகவல் யார், புசி ஆனந்த். இது வந்து அந்த தலைமைக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை. ஒருவேளை வந்து இப்போ அந்த சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐ கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் அப்போ வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்டேட் போலீஸ்கிட்டே விசாரணை கேட்டால் அடுத்து கண்டிப்பாக கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து மனுவும் தள்ளுபடி ஆகிடுச்சு முடிஞ்சிடணும். அப்போது இந்த இடத்துல வந்து விஜய் சொல்லக்கூடிய, அதாவது விஜய்ன்றதை விட தலைமை சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவை வந்து ஒரு உத்தரவை வந்து புசி ஆனந்த் பின்பற்றவே இல்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. நிர்மல்குமாரையும் புசி ஆனந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவாங்க அப்படின்றது தான் தகவல். வந்து ஆதவ அர்ஜுனா பேர் கூட வரல. ஆதவ அர்ஜுனா அவனாக வந்து கூம்பில் ஏறி உட்காரணும், இது ஆப்பிள் ஏறி இது புரட்சி ஏற்படும்
புடலங்காய் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் கோடிட்டு காட்டி அப்படி சொல்லும்போது தான் அப்போ தான் அதுக்கு தான் வழக்கு. பட் இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மீது வந்து எஃப்ஐஆர் கிடையாது. எஃப்ஐஆரில் இருக்குது இந்த நிர்மல்குமாரும் இவர் புஷியானந்த் தான். அப்போ இந்த இடத்துல தலைமை வந்து ஒன்று சொல்லும்போது அதை வந்து ஒத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போ இவங்க வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து புஷியானந்த் சொன்னா என்ன கைது பண்ணாங்கன்னா என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அடுத்தது இவர் வந்து பண்ணாங்க. நான் வந்து அப்போ அந்த இடத்துல ஒரு கருத்து முரண் வருது. இது இந்த சூழ்நிலையில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து என்ன சொல்லுது, புஷியானந்த் வந்து எல்லோரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே வந்து டேக் பண்ணி செய்தி வெளியிடுறாங்க. என்னென்னா எல்லா பிரச்சனையும் காரணமே வந்து இவர் தான் காரணம், யார் புஷியானந்த் தான் காரணம், புஷியானந்த் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சில செய்திகள் இருக்குல்ல. இது நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு நல்ல செய்தி. ஆனால் அந்த நல்ல செய்தி ஆதவ அர்ஜுனா வந்து புஷிய கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிச்சணும்னு பார்க்குறாரு. இல்லை அதுதான் இப்போ எல்லாரும் வந்து கேட்டால் வழக்கமான கேட்டிங்கன்னா வந்து இல்லை இதை ஒட்டி பல காணொலிகள் நம்ம பார்க்குறோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க புஷியை வந்து வெளியேற்றுறதுக்கு. அதாவது ரசிகர்களுக்கு மத்தியில் சார் அது வந்து புஷியை வந்து ஒரு இதுதான் இந்த ஊடக சதுரங்கம் இதுதான். இது வந்து ஊடக சதுரங்கம் தான். இந்த ஊடகங்கள் வந்து பெரும்பாலான இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து விஜயுடைய லாங்குவேஜ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கேட்டால் நிறைய புற்றீசல் மாதிரி நிறைய ஊடகங்கள் வந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த கமெண்ட்டில் பயணிக்கிறவங்க கூட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து இவர் எடுத்த ஆயுதம் தான். யார் எடுத்த ஆயுதம்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்காக வந்து இவர் வந்து ரசிகர் மன்றத்தை கைப்பற்றணுன்றதுக்காக பலரையும் வந்து பின்னுக்கு தள்ளணும். இந்த ரவிராஜான்ற நபரும் சரி, அதுக்கப்புறம் ஏன் எஸ்ஏசி வரைக்கும் வந்து கேட்டால் இவங்களெல்லாம் புறந்தள்ளத்துக்காக இவர் எடுத்த ஆயுதம் தான் வந்து இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அது இதெல்லாம் இணைய வலிமை மூலமாக தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு தன்னை வந்து ஒரு தியாகியாக காட்டிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுறது. இதை வந்து யார் புஷியானந்த் பண்ணது தான். இப்போ புஷியானந்த் பண்ணதை வந்து இப்போ ஆதவ அர்ஜுனா பண்ணுறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா எதன் மூலமாக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இணையத்தின் மூலமாக எதிர்ப்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து விர்ச்சுவல் வாரிசு எல்லாருமே கேட்டிங்கன்னா பதவி விலகணும், இந்த சம்பவத்துக்கு காரணம் இவர் தானே. இது பண்ணக்கூடியது வந்து கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து கிட்டத்தட்ட வந்து லீஸுக்கு எடுத்துட்டாரு புதிய தலைமுறை. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். புதிய தலைமுறையை வந்து இப்போ லீஸுக்கு எடுத்துருக்கிறாரு. அப்படி தான் நம்ம ஆமாம் டெம்பரரியாக லீஸு கொடுத்துருக்காரு சொல்லலாம். இப்போ வந்து ஏன்னா புதிய தலைமுறை யாருக்கு உரிமையானது உங்களுக்கு தெரியும். அது முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது புதிய தலைமுறை. காரணம் கேட்டினா வந்து பாரிவேந்தருக்கும் இவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை பரவுறது. இப்போ பாருங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து டிமாண்ட் வச்சுருக்கிறாங்க விஜய்க்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. எந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு எந்த இடத்துல வந்து இதை சொன்னாங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அந்த செய்திக்கு? அது டீகோட் இல்லை. எங்கேயோ ஒரு 10 பேர் அப்படி தான் சொல்லுவான், இது காரணமே புஷியானந்த் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ல தான் செய்வான். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் டிமாண்ட் வச்சாங்க புஷியானந்தை வந்து கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் இதை யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆதவ அர்ஜுனா பண்ணுறாங்க. இது தெளிவான விஷயம். ஆதவ அர்ஜுனா தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அமாவாசைன்னு சொல்லியிருக்கேன். எப்படி வந்து அமைதிப்படையில் ஒரு அமாவாசை, ஆதவ அர்ஜுனா அமாவாசை இந்த வேலைலாம் பண்ணுவான். இப்போ இந்த சீட்டுக்கு முனையில் உட்காந்து அப்படியே மெல்ல 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 உள்ளே உட்காருதான். இப்போ அடுத்த கட்டணம் கேட்டால் கட்சியோட பொதுச்செயலர் வந்து இடத்த பிடிக்கணும். இந்த தேர்தல் பொதுச்செயலாளர் இருங்க, இந்த தேர்தல் பொதுச்செயலாளர் அது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் அது வெயிட் கம்மி. கட்சியோட பொதுச்செயலாளர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஸ்ட்ராங். அந்த இடத்துக்கு விஜய் வந்து விட்டுருவாரா? விஜய்க்கு ஒரு வாரிசு இருக்குது, விஜயும் சார் இந்த அந்த வாரிசை பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். ஒன்று எஸ்ஏசி வரணும், நேற்று முந்தானத்து தாங்க சொன்னேன். ஒன்று எஸ்ஏசி வரணும், இல்லைன்னா ஜேசன் சஞ்சய் வரணும். இது வந்து அந்த குடும்பத்தில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும். விஜய்க்கு இருக்கிற அந்த ஈக்குவல் பவர் வரணும்னு சொன்னால், விஜய்கிட்ட இருக்கிற பவர் வந்து ஈக்குவல் பவர் இருக்கிறதா விஜயோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நம்ப தகுந்த தலைமை அப்படின்னு சொன்னால் அது எஸ்ஏசி தான். அந்த இடத்த வேறு யாரும் பண்ண முடியாது. எஸ்ஏசி இல்லைன்னு சொன்னால் அப்போ ஜேசன் சஞ்சய் வரணும். நானே பகிரங்கமாக ஆதரிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியுமா அதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து அனுபவத்தில் வந்துடும். ஆனால் ஒரு இளைஞரணி பொறுப்பில் கொண்டு வந்துடலாம். இரண்டாவது முகமாக பார்க்கப்படணும்னு சொல்கிறேன். இங்கே வந்து இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்கப்படுது. அதல்ல,
இந்த இடத்துல இது தேவைன்னா அந்த அரசியல் கட்சி அதை வந்து செய்யணும், அதை செய்ய தயங்கவே கூடாது. இதில் வந்து இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, இவருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாத்தியமாகிறது எப்படி, அப்போ இதில் வந்து ஜனநாயகம் இருக்குது, கட்சியில் வேறு நபரே இல்லையா? அப்படி கிடையாது. இங்கே நான் கேட்குறது வந்து எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சு வந்தார் ஆதவ அர்ஜுனா நான் கேட்குறேன். விஜய் டிஸ்கண்டினியூ தானே லைலா காலேஜில். அப்போ இங்கே வந்து கேட்டால் இதில் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் நோண்டிக்கிட்டே போனோம்னா ஒருத்தன் கூட தேர மாட்டாங்க. இதான் உண்மை. தாவேக்கால யாரும் அரசியல் இல்லை. தாவேக்கா மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளே நம்ம பேச முடியும். சிகரெட் கம்பெனியில் வந்து ஒரு ஏஜென்சி சார், அவ்வளோதானே சார். துரை வைகோ அப்பா அரசியல் தலைவர் தான், நான் சொல்ல அது நான் மறுக்கலை. ஆனால் மகன் யாருன்னு பாருங்கள். அன்புமணி வரைக்கும் ஒரே ஒரு ஊசி கூட போட்டது கிடையாது. ஸ்டெத்தஸ்கோப்பை எப்படி வச்சுருந்தார் பார்த்தீங்களா நீங்கள்? எல்லா கட்சியிலும் அப்பா வழி வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் வர்றதுல என்ன தடைன்னு கேட்குறேன் நான். இப்போ இளைஞரணி தலைவராக கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொண்டு வரணும். இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க, அதிகாரப்பூர்வமாக வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாமே பதிவு செய்யப்பட்ட பதவியில் இருக்கிறவர் வந்து புஷி ஆனந்த். இப்போ புஷி ஆனந்த் நீக்கிட்டு அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா வரணும்னு பிளான் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள் நடக்குது. கட்சியை அங்கீகரிக்கல அப்படின்றாங்க சார். கட்சி அங்கீகாரன்றது வேறு, பதிவு என்பது வேறு சார். எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணாமல் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அது நிறைய பேர் குழப்பம் இருக்குது. இந்த தாவே கலைஞர் பல தம்பிகளை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் கட்சி அங்கீகாரம் இதெல்லாம் வந்து மாற்று கட்சியில் பண்ணக்கூடிய செய்திகள். இது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க, அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும், அங்கீகாரம் கொடுத்தா தான். இது வந்து பதிவு வேறு, அங்கீகாரம் வேறு. பதிவு பெற்ற கட்சி எல்லா அரசியல் கட்சியுமே பதிவு பண்ணால் தான் சார் தேர்தலில் போட்டியிட முடியும். அங்கீகாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா சில உரிமைகள் வந்து அரசியல் கட்சிக்கு வழங்கப்படும். அந்த உரிமை என்னன்றதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து கட்சி அங்கீகாரம் கொடுக்கும்போது அப்போ தனி சின்னம் பெற முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சின்னம் கொடுக்குதோ அல்லது நீங்கள் என்ன சின்னம் கேட்குறீங்களோ அதை வேறு யாரும் கேட்காத பட்சத்தில் அந்த சின்னத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே கட்சி மட்டும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாருன்னு கேட்டால் எந்த சின்னம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சின்னம் யாரும் வந்து கொடுக்குறதோ அது நிரந்தர சின்னம் ஆகிடும். அங்கீகாரம் இருக்கிற வரைக்கும் அதுதான் சின்னம். இப்போ மாம்பழம் சின்னம்னா அந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிளைம் பண்ணலன்னா கொடுப்பாங்க, பதிவு பெற்ற கட்சியாக இப்போ இருக்குது. அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு சின்னம் இருக்குதுன்னா இன்னொருத்தர் கேட்டால் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு சின்னம் அது, அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம். புரிதல், சரியான புரிதல் இருக்கணும். ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ இந்த சின்னம் கேட்குறீங்க, அது யாரும் கேட்கலன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஏன்னா பதிவு பெற்ற கட்சி. ஆனால் இந்த சின்னம் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் இங்கே அங்கீகாரம் வாங்கிட்டீங்கன்னா இந்த சின்னம் தான் எங்களுக்கு வேணும், வேறு யாருக்குமே இந்த சின்னம் இது வரைக்கும் வழங்கப்படல, இந்த சின்னம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த சின்னம் கொடுப்பாங்க. ஸோ சில உரிமைகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு இருக்குது. வந்து அங்கீகாரத்தை நீக்கிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பலவீனம் மாதிரி அப்படி பார்க்கக்கூடாது. இதை வந்து என்ன, பதிவு என்பது வேறு, அங்கீகாரம் என்பது வேறு. பதிவு பெற்றவர்கள் வந்தால் வந்து நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனில் சார் தேர்தலில் நீங்கள் போட்டியிடவே முடியும். எலெக்ஷன் கமிஷனில் பதிவு. அங்கீகாரன்றது வந்து கேட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சில நாம்ஸ் கண்டிஷன் வச்சுருக்காங்க. இத்தனை தேர்தலில் போட்டியிடணும், இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்தந்த இத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுக்குது. அப்படி தான் நாம் தமிழர் இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்கு, விசிகா வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு. அப்படி தான் அந்த பார்வை இருக்குது. இப்போ ஜெய்சன் சஞ்சய் உள்ளே வந்துட்டா, இப்போ புஷி வெளியே போயிட்டா குடும்பம் புஷி வெளியே சார் இன்னைக்குல புஷி ஆனந்த் இருந்தால் அங்கே வந்து ஒரு குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது சார். யார் ஜட்டி துவைக்கிறதுன்றது பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் நிறைய முரண்கள் இருந்துச்சு. கொஞ்சம் அவர் ரொம்ப தவிச்சார். யார் ஜான் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா வந்து இவர் முழுக்க வந்து நீங்கள் இந்த வந்து ரசிகர் மன்றமாகவே நடத்திக்கிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இதுக்கு முன்னாடியே பிரச்சனையாச்சு. தென் மாவட்டங்களில் கட்டமைப்பு இல்லாதன்னு தான் சார் இந்த பிரச்சனையை ஜானுக்கு நல்லா தெரியும். ஜான் மிக அது சாதாரண அறிவாளி நீங்கள் நினைக்காதீங்க, ஜானுக்கு தெரியும். ஜான் என்கிட்ட சொன்னவார், பாவம் சார் வந்து அவர் வந்து பாவம், யார் விஜய் சொன்னார், பாவம் சார் அவரை ஏமாத்துறாரு, இவர் தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே இல்லை சார் சொல்லி கதறினார் என்கிட்ட. ஏமாத்துறாரு சார் இவர், தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே இல்லை சார், எனக்கு நல்லா தெரியும். நான் மாவட்டங்கள் தோறும் நான் பார்க்குறேன் பேசுகிறேன் வந்து கட்டினா அங்கே வந்து கட்டமைப்பே இல்லை. அது இல்லாமல் வியூக அமைப்பாளர் செயல்பட முடியாது சார். கட்டமைப்பு இல்லைன்றது நல்லா தெரியும். வட மாவட்டங்கள் இருக்குது, தென் மாவட்டங்களில் கட்டமைப்பு இல்லை. அதுதான் இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு காரணமே. கட்டமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கட்டுப்பாடு இல்லை, யாருக்குமே கட்டுப்படலை. கட்டமைப்பு இல்லை, அதனால் கட்டுப்படலை.
இது விஜய் ஒத்துப்பாரா சார் புஷியை வெளியே அனுப்புறதுக்கு ஒத்துப்பாரா? ஒத்துப்பாரா ஒத்துக்கலலாம் கிடையாது சார், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து ரசிகர்கள் கூட்டம் இல்லை, ஒரு விஜயோட ரகசியமெல்லாம் ஒத்துக்கலாம். விஜய்க்கு சிக்கல் அதிகமாகும் சார். இல்லை, விஜயோட ரகசியங்கள்லாம் புஷிக்கு தெரியும் பாருங்க. இந்த சம்பவத்துக்கே நீங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் கட்சியை அடமான வைக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு உங்களுக்கு. ஜானுக்கெலாம் இதில் உடன்பாடே இருக்குது. ஏன்னா ஜானோட மூவ்மெண்ட் எனக்கு தெரியும். ஜான் வந்து பிஜேபியோட வந்து ஜான் ஆரோக்கியசாமி பிஜேபியோட வந்து அவருக்கு வந்து உடன்பாடு வந்து போகக்கூடாதுன்றது நிறையா அவர் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா இதுதான் அவருடைய எதிர்பார்த்தது. கம்யூனிஸ்டோட எதிர்பார்த்தாரு. ஸோ பிஜேபி இப்போ வந்து ஆதவர்ஜனா வந்த பிறகு அங்கே நிலைமைகள் மாறுது. இப்போ நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு இப்படி இந்த சேத்துல தடுக்கி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முள்ளு கொம்பு பிடிச்சிடற மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட இந்த சேத்துல தடுக்கி விடும்போது ஒரு வனப்பகுதியில் போயிட்டுருக்கோம். ஐயோ சேரும் சகதியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தடுக்கி விடக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு வந்து விழும்போது நான் சரி கேட்டால் வந்து சேத்துல விழுந்துக்கூடாது சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு முள்ளு கொம்பு பிடிச்சிடும் பார்த்தீங்களா? அப்படி தான் இவங்க பிடிச்சிட்டாங்க ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை. ஸோ ஜானுடைய அரசியல் பார்வை எனக்கு தெரியும் சார். ஜான் மிக சிறந்த அறிவாளி. நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். இதில் வந்து சில இடர்பாடுகள் இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஜானை மட்டுமே இதில் சொல்லிட முடியாது. வியூகம் அமைச்சு கொடுக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய கோளாறு தான் இது. ஜானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புஷியானுக்கு வந்து 7ஆம் பொருத்தம் சார், செட் ஆகாது. இப்போ ஆதவர்ஜனா வந்ததுனால என்ன கேட்டால் அங்கே வந்து ஆதவர்ஜனாவும் சேர்ந்து பயணிக்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனான்னு கேட்டால் ஈஸியாக வந்து காய் நகர்த்த முடியும், புஷியான் வந்து வெளியேற்ற முடியும். ஒரு என்னை கேட்டால் புஷியான் வெளியேறது தான் சரி. ஏன்னா அவங்க வந்து முற்றிலுமாக பொருத்தம் இல்லாத ஒரு நபர் அந்த இடத்துல. அதுக்காக ஜான் பொருத்தமானு கேட்காதீங்க, நான் ஜானும் விட மாட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி வரணும். எஸ்ஏசியோட அவருக்கு கருத்து முரண் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2வது நபராக இந்த இடத்துல இப்போ வேறு வழியே இல்லை. கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. 2வது நபராக வந்து யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். இப்போ ஜான் சொன்ன ஒரு வார்த்தை தான், தலைவர் யாரை தூக்கி வீசெறிகிறாரோ அவங்க வந்து குப்பைக்கு சமம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் அப்படி வீசெறிய முடியுமான்னு கேட்டேன். ஆமாம் சார், வீசெறிய முடியும் சார். வீசெறினா முதல்ல பேனரில் பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன். எல்லா பேனர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் உயரத்துக்கு இருந்தால் விஜய் வந்து சின்ன ஸ்டாம்ப் சைஸில் இருந்தேன். எனக்கு செம கடுப்பாச்சு. ஃபோட்டோ எடுத்து ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன். கல்யாணம், காது குத்து எல்லா இடத்துலையும் பேனர் வந்து ஃபுல்லாக இவன் தான் 2வது ஆளாக காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சார், இல்லை சார் தூக்கி இருந்தால் குப்பைக்கு சமன்னார். இப்போ வந்து இந்த ஒரு குப்பை போனாலும் இன்னொரு குப்பை வந்து உட்காருது அந்த இடத்துல. ஆதவர்ஜனன்ற குப்பை, இந்த குப்பை போன பிறகு ஆதவர்ஜனன்ற பலம் பொருந்திய பணபலம் பொருந்திய குப்பை, இது பணபலம் இல்லாத குப்பை. சரிங்களா? விஸ்வாசன்ற பேரில் வந்து ஒரு நடிகன் தான் வந்து இங்கே வந்து இருந்தார் புஷியானது. இப்போ அதை எடுத்துகிட்டு கேட்டால் இந்த ஆதவர்ஜன் வந்து 2வது ஆளாக அறியப்படுறது நல்லது இல்லை, கட்சிக்கு நல்லது இல்லை. நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து 2வது ஆளாக அறியப்படணும்னு கேட்டால் அது எஸ்ஏசி தான் அறியப்படணும். அப்படி இல்லைன்னா ஜேசன் சஞ்சய் வந்தே தீரணும், வேறு வழி கிடையாது. அவர் சின்ன பையன், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு 24 வயசு ஆகுது. அதனால் வந்து கேட்டால் வந்து ஒரு என்னை கேட்டால் ஒரு வார்த்தை, நான் ஃபேஸ்புக்கில் அவனை ஃபாலோ பண்ணுறேன், யாரை ஜேசன் சஞ்சயை. யாருமே இது வரைக்கும் மொழியாக்கம் பண்ணியிருக்கீங்களா யாராச்சும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்கள்? தமிழக வெற்றி கழகத்தை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். யாரும் வந்து பண்ணவே இல்லை. யாரும் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, மொழியாக்கம் பண்ணுறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னா ஆங்கிலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவோம், அது மாதிரி தான். ஆனால் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து இந்த கட்சி தொடங்கின போது அன்றைக்கி மறுநாள் இது விஜய் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் ஏன்னா அவனுக்கு ஃபாலோ பண்ணுறதுலாம், எங்கள் பிள்ளையை ஃபாலோ பண்ணுறதுலாம் அவனுக்கு எங்கே டைம் இருக்கு போது. அவன் ஃபாலோ தான் வேறு லெவலில் தானே இருக்குது. இது த்ரீஷா, கீர்த்தி சுரேஷ் இப்படி தானே ஃபாலோ பண்ணிருக்கிறான். அவன் எங்கள் பிள்ளையை ஃபாலோ பண்ண போகிறான். அதில் வந்து அவன் சூப்பராக வந்து ஒரு இது பண்ணியிருந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அவன் என்ன போட்டுருந்தான், தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன். எப்படி இது ஜேசன் சஞ்சய் பதிவு பண்ணது, அவன் ஃபேஸ்புக்கில் இன்னும் கூட இருக்கும். கட்சி தொடங்கின அன்னைக்கு மறுநாள் நினைக்கிறேன், மறுநாள் 2 நாள் கட்சி தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன் கரெக்டாக அதை மொழியாக்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் என்னை கேட்டால் ஜேசன் சஞ்சய் வரணுன்ற. நான் எதிர்காலத்தில் இங்கே வந்து இந்த எடப்பாடி துரப்பாடிலாம் காலி ஆயிடுவாங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எதிர்காலம் வந்து எடப்பாடிக்கெலாம் எதிர்காலம் கிடையாது, ஏடிஎம்கேக்கு எதிர்காலம் கிடையாது. இங்கே 2 பிரதான கட்சிகள் வந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். டிஎம்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் வெர்சஸ் டிவிகே. அப்போ வந்து இளம் தலைவர்கள் கூட நாளைக்கு வருத்தமே. அதனால் என்ன ஆகுது, இன்றைக்கி வந்து விஜய், உதயநிதி கூட அரசியல் இருக்கட்டும், தேசிய கட்சிகள் உள்ள வரக்கூடாது, அவங்கள உள்ள விடக்கூடாது. அதே மாதிரி கேட்டால் எதிர்காலத்தில் வந்து இருக்கட்டும், வந்து பார்த்தா ஏன் வந்து இன்பன் உதயநிதி கூட வரட்டும், ஜேசன் சஞ்சய் விஜய் கூட வரட்டும். எதிர்காலத்தில் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். மீண்டும் மீண்டும் எவனா இந்த வாரிசு அரசியல் பேசணும்னா அவனை எதில் அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சார்.
இங்கே வந்து இங்கே சாதாரண விஷயம் கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு விசுவாசியாக இருக்கணும். யார் வந்து எஸ்ஏசியாக இருக்கட்டும், ஜேசன் சஞ்சயாக இருக்கட்டும், இன்பன் உதயநிதியாக இருக்கட்டும், இன்பன் உதயநிதி எல்லாருமே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு விசுவாசியாக இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள் வந்து புஷியானந்த் போன்ற நபர்கள் வந்து எப்படி இருந்தாலும் தேசிய கட்சிக்கு விசுவாசியாக தான் இருப்பாங்க சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமைக்கோ விஜய்க்கோ எல்லாம் வந்து இவங்க விசுவாசியாக இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு எஃப்ஐஆர்லேயே நீங்கள் வந்து செதறிட்டீங்கல்ல. விஜய்க்காக நீங்கள் உயிரே கொடுக்கறது தயாராக இருக்கணும்ல. நீங்கள் ஒரு எஃப்ஐஆருக்கு போய் பயந்துட்டு போய் தலைமுறைவாக இருக்கிறீங்கன்னா கேட்டேன், என் தலைவனை கைது பண்ணாத, என்ன பண்ணுலாம் சொல்லணும். அதெல்லாம் சார் சொல்லியிருக்கணும். சரண்டர் ஆகிட்டு தலைவரை நான் போய் சரண்டர் ஆகிறேன், நீங்கள் இருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் தெரிச்சு ஓடுறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் வந்து என்ன கேட்டால் வந்து விஜயோட அடுத்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு நபர் தேர்வு செஞ்சாகணும் சார். விஜய் போகக்கூடாத இடத்துலலாம் போக முடியாத இடத்துல வந்து இன்னொருத்தர் போகணும்னு சொன்னால் இதை விட ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடையாது. இதை வந்து வேறு இன்னொருத்தர் பயன்படுத்திப்பாங்க. ஜான் சொல்கிறேன் நான். ஜானுக்கு ஒரு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வேண்டுகோளை கூட நான் வைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ 2வது நபர் கண்டிப்பாக தேவை. விஜய் போக முடியாத இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் பயணிக்கணும். எப்படி இப்போ விஜயகாந்த் மகன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அடுத்தடுத்து இப்போ வந்து அவருடைய பணிகளை செய்கிறாரோ அது இறந்த பிறகு செய்யணுன்றதுலாம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது சொல்லணும். விஜயோட இப்போ பயணிக்க முடியல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட மகன் வந்து பயணிக்கணும், இல்லை எஸ்ஏசி பயணிக்கணும். இப்போ 2வது நபரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல வந்து கட்டாயம் வந்து டிவிக்கே வந்துடுச்சு. இதான் உண்மை. கரூர் பயணத்துக்கு இன்னும் விஜய் வந்து செவி கொடுக்காத இருக்காரு சார். இன்னும் அந்த 20 லட்சம் மக்கள் அதுதான் சார். ஆஃப்டர் தீபாவளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. உள்ள உண்மையிலேயே கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா, இல்லை என்ன தயக்கம், என்ன ஒருவேளை இப்போ வழக்கு அறிவிச்சவங்களாம் எப்போ இல்லை சார் சில நேரங்களில் அதுதான் சொல்கிறேன். இது ஒரு பின்னடைவை தான் பார்க்கப்படுது. அந்த மக்கள் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. மக்கள் வந்து எப்போ இவர் வருவாருன்றது இன்னும் சொன்னால் 20 லட்சம் கொடுக்கல, இன்னும் விஜயை பார்க்கணுன்ற ஏக்கம் இருக்குது. இதுதான் இதுக்கு சோகமே என்னென்னா ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு வந்து சொல்கிறாங்க, இப்போ கூட அவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து 20 லட்ச ரூபா பணத்தை விட இப்படியும் சொல்கிறாங்க. பாதி பேருக்கு 20 லட்ச ரூபா பணம் எப்போ வரும்ன்ற ஏக்கம் இருக்குது சார். பாதி பேருக்கு இருக்குன்னா 20 லட்சம் கொடுக்குறாரு, அவர் எப்போ வருவார்? இது மிகப்பெரிய இது சார். இது ஒரு வகையான வந்து எப்படி சொல்ல, இது வந்து இது கல்ட்டோட ரியாக்ஷன்ஸா விளைவுகளா எப்படின்னா சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு. அந்த மக்களோட இன்னசென்ஸா இது அப்பாவித்தனமானு கூட தெரியல. முதல்ல நீதிமன்றம் அனுமதி கொடுக்கலன்றீங்க, அப்புறம் நீதிமன்றத்தில் இவங்க காவல்துறை அனுமதி கேட்டாங்கன்னு அந்த அனுமதியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ண தொண்டர்களை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசி கிடக்கிறான். இப்படி வந்துருக்கு. இதுவுமே கான்கிரீட்டான ஒரு தகவல் வந்து கொடுக்காது. இது ஒரு வகையான ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கிறது நல்லது கிடையாது கட்சிக்கு. அந்த மக்கள்கிட்ட எப்படியான பார்வைகள் போய் விடும் பாருங்கள். மக்கள்கிட்ட அந்த கருத்து எப்படி போய் சேரும்? கரூர் மாவட்டம் ஃபுல்லாகவே அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, விஜய் வருவாரா, மீண்டும் வந்து மக்களை சந்திப்பாரான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்காமல் இருக்கிறது மைனஸ் தான் சார். அது பார்ப்போம் சார். நன்றி நன்றி சார்.